இந்த சபை 7 வருடமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. அதை எப்படி சொல்றது? இட் இஸ் எக்ஸிஸ்டிங் இல்ல 7 வருடங்கள். இட் எக்ஸிஸ்டிங் இன் 7 years. ஹல்லேலூயா. ஓகே, 7 வருடமாய் இந்த சபை இந்த உலகத்திலே அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் இது இருக்கிறது. எக்ஸிஸ்டிங் என்று சொன்னா இருக்கிறது என்ற அர்த்தம். இட் இஸ் எக்ஸிஸ்டிங். எத்தனை பேர் இந்த சபையோடு கூட நீங்க தொடர்ந்து நீங்க இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. குட், வெரி குட். இந்த பக்கம் சரியா கை தூக்கல, அதனால இருக்கிறீங்களா இல்லையா? ரைட், வெரி குட். இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். The church is existing in the 7 years, but how many of you living? எத்தனை பேர் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த சபையோடு கூட? The meaning of existing is just occupying a place. நாம் இருக்கிறோம் என்று சொல்வது அர்த்தம் என்ன? ஜஸ்ட் ஆக்கிபைங், அதாவது இடத்தை நாம நிரப்புகிறவர்களா இருக்கிறோமே தவிர எக்ஸிஸ்டிங் என்று சொன்னா அதான். பட் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, you must live. நாம் ஜீவிக்கிறவர்களாய் வாழ்கிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். என்னுடைய ஐ எம் நாட் a good preacher. முதல்ல சொல்லிடுறேன், நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு பிரீச்சர் கிடையாது. The first worship place in the earth, இந்த உலகத்திலே முதலாக இந்த பூமியிலே முதலாக நாம் பார்க்கிற ஆராதிக்கிற ஒரு இடம், அந்த வர்ஷிப் பிளேஸ் என்று பார்த்தோம் என்று சொன்னா, முதலாக அந்த பூமியிலே தேவனை ஆராதித்த ஒரு இடம், முதல் இடம். எனக்கு தெரியல 7 இடங்களை பார்க்க முடியுமா என்று சொல்லி, பட் ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட். ஆகவே முதல் இடம் பூமியிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தரை தேடி சென்ற முதல் இடம், கர்த்தரோடு கூட உறவு ஏற்படுத்துவதற்கும் கர்த்தரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், கர்த்தர் அவர்களை படைத்ததை அதனுடைய காரியத்தை கர்த்தரோடு கூட அவர்கள் தங்கள் நன்றியை அவர்கள் பகிர்ந்து கொள்கிற ஒரு இடமாய் முதலாய் வேதத்தில் நாம் பார்க்கிற இடம் காயின் ஆபேல் கர்த்தருக்கு பலியை எடுத்து சென்ற ஒரு இடம். அதுதான் முதலான ஒரு இடம். ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம்